அந்த காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு இதான் ஜெருசலேம். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா உடஞ்சு கிடக்குன்னு. இல்லாத இங்க கடவுள நல்ல கலரையில பார்த்துட்டான். இதுதான் அந்த இடம். பாத்தீங்களா இதுதான் கல்லறை உடஞ்சு போன இடம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நான் எடுக்கிறேன். இதுதான் சர்ச்சுக்கு மேல உள்ள மரம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கோவில், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி கேவலமான இடம். இந்த இடத்துலதான் நின்னு ஒண்ணு கடிப்போம் அப்படின்னு நம்பாதீங்க. சர்ச்சு முடிஞ்சோடனே இந்த இடத்துல வருவோம். அதோட இந்த பையன் தான் 2 கிலோமீட்டர் போயிருக்கான். 2 லிட்டர் ஊத்தி இருக்கான். அதனாலதான் நாங்க 2 லிட்டர் தண்ணி ஊத்துனாங்க, போகாம இருந்துச்சு. அந்த அடையாளத்துல நீங்க பாக்கணுமா? இருங்கள், காமிக்கிறேன். எப்படி தண்ணி ஊத்தியும் அது போகவே இல்லை. பாக்குறீங்களா? இதுதான் அந்த இடம். இங்க பாருங்க, அந்த டாய்லெட் போன பாருங்க. 1 கிலோ 50 லிட்டர் ஒண்ணு கிடைச்ச இடம் இதுதான். பாத்தீங்களா? இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிருந்தோம். அந்த புத்திசாலி யாரு? இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிருந்தோம், அதுவும் பிஜின்னு அடிச்சான். ஆனா இந்த போயிருச்சு. ஏன்னா அப்படி கேவலமா அடிச்சான். ஒரு பார்லர் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த காலத்துல இருந்து இருக்கு. ஏசு சாகருக்கு முன்னாடில இருந்து இந்த கரண்ட் இருக்கு. அப்படியே அப்பயே ஏசப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு பேரு அலமு நகர். ஜெருசலேம்னு உள்ள அலமு நகர் என்னும் ஒரு இடம். இது ஒரு லேஅவுட் இருக்கு, லட்சுமி நகர் லேஅவுட்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க பார்த்து நீங்க சந்தோஷம் மகிழ் அடிவீங்க. இது ஆறுபடை டிராவல்ஸோடதுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு லூசு டாப் டான்ஸ் அடிப்பான். அப்படியே இங்க ஒரு மிக்கி மவுஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இங்க எப்பயுமே காவலுக்கு நின்னுட்டு இருப்பா. அவ பேர் நவோமி. ஆனா அவ பேய் மாதிரி எப்பயும் நடந்துக்குவா, போட்டு வருவா. இப்ப மாலையா போட்டு விடுவா. சர்ச்சு பக்கத்துல பிரம்மாண்டமான ஒரு ரோடு. அதுல குழியா சைடுல கிடந்துச்சு. இந்த ஊர்ல ஒரு திருடின்னு ஒரு பஸ் இருக்கு. செங்கல் ஆலோ பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம். உள்ள உட்காந்துருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்ச்சு பக்கத்துல உள்ள பெரிய காடு, சர்ச்சு பக்கத்துல உள்ள பெரிய காடு இதுதான் அதோட லேஅவுட். நீ